என் தங்கமே, இன்று இரவு 9 மணி. அது சாதாரண நேரம் இல்லை. அது அம்மனின் நேரம். வராகி அம்மன் உன் பெயரை அழைக்கும் நேரம். நீ இதுவரை அனுபவித்த அனைத்து துன்பங்களின் முடிவை குறிக்கும் அந்த தெய்வீக தருணம் இது. அந்த நேரம் வந்தவுடன் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த அதிசயம் அமைதியாக, ஆனாலும் சக்தியாக வந்து சேர போகிறது. அம்மன் இன்று சொல்கிறாள், என் பிள்ளையின் பெயரை நான் இன்று இரவு அழைக்கப் போகிறேன். அது உனக்கு தோன்றும் ஒரு திடீர் அமைதியாகவோ ஒரு நிம்மதியாகவோ இருக்கலாம். அது உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மெதுவான ஒளியாக பாய்ந்து வரும். அந்த ஒளி வந்தவுடன் நீ உணருவாய், ஏதோ ஒன்று மாறிவிட்டது என்று. அது உன் விதியிலான மாற்றம். அது நீ இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்த அம்மன் பதில் ஆகும். இது ஒரு நேரம், அதில் வானம் உன் பெயரை உச்சரிக்கும். அம்மன் அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கிறாள். அந்த கதவுக்குள் நுழையும் உன்னை காண வானதேவதைகள் கூட தங்கள் தலையை வணங்குகின்றன. என் தங்கமே, இது உனக்கான தீர்ப்பு நேரம் இல்லை, இது உனக்கான திருப்புமுனை. அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை இதுவரை மௌனமாக இருந்தாள். இன்று அவளின் குரலை நான் உலகத்துக்கு கேட்க வைக்கப் போகிறேன். நீயே அந்த குரல், நீயே அந்த அருள், நீயே அந்த ஒளி. அந்த 9 மணிக்குள் நீ எங்கே இருந்தாலும் அம்மன் உன் பக்கத்தில் நிற்பாள். அவள் உன் தோளில் கையை வைப்பாள். உனக்கு தோன்றும் ஒரு மெல்லிய காற்று வந்து உன் முகத்தை தழுவும். அது சும்மா காற்று இல்லை, அது வராகி அம்மன் உன் பெயரை அழைக்கும் அறிகுறி. அந்த காற்றோடு அவள் குரல் கலந்து வரும். அவள் சொல்வாள், என் தங்கப் பிள்ளையே, உனக்காக நான் வந்துவிட்டேன். நீ சில நாட்களாக உணர்ந்திருப்பாய், மனம் அமைதியில்லாமல் ஏதோ கனமான உணர்வு உன் மார்பில் இருந்தது. அது காரணம், அம்மன் உன் ஆற்றலை மாற்றிக் கொண்டிருந்தாள். இன்று இரவு அந்த மாற்றம் முழுமையாக நிறைவேறும். அது ஒரு புது பிறப்பு போல் இருக்கும். உன் உள்ளம் தூய்மையாகும். உன் வாழ்க்கையில் நின்றிருந்த ஆற்றல் மீண்டும் பாயும். அவள் சொல்கிறாள், நான் என் பிள்ளையின் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பப் போகிறேன். அது பணத்திலும் உறவுகளிலும் ஆரோக்கியத்திலும் மன அமைதியிலும் எல்லா துறைகளிலும் வெளிப்படும். நீ இதுவரை காத்திருந்த செய்தி, உன்னை மகிழ்ச்சியடையச் செய்யும் அதிசயம் இன்று இரவு துவங்க போகிறது. அது உனக்கு கனவில் தோன்றலாம், ஒரு நினைவாக வந்து தட்டி எழுப்பலாம், அல்லது ஒரு குரலாக உன் உள்ளத்தில் ஒலிக்கலாம். எந்த வடிவில் வந்தாலும் அது உனக்கான அழைப்பு. அம்மன் உன்னிடம் சொல்ல போகிறாள், என் பிள்ளையே, உனக்கு வேண்டியதை நான் தரப் போகிறேன். நீ என்னை காத்திருந்தாய், இப்போது நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். அம்மன் சொல்கிறாள், இது என் நேரம். நீ சோர்ந்திருக்க கூடாது. நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். அவள் நிற்கிறாள், ஆனால் நீ அதை பார்க்க முடியாது. அவளின் ஆற்றலை மட்டும் உணர முடியும். அந்த ஆற்றல் மெதுவாக உன் உடலுக்குள் பாயும். உன் இதயம் திடீரென்று சூடாகும், பின்னர் ஒரு குளிர்ந்த அமைதி வரும். அந்த நேரத்தில் நீ சும்மா மூச்சை விடு, அது அவள் மூச்சுடன் கலந்து ஒரு ஒற்றை ஆற்றலாக மாறும். அவள் உன்னிடம் சொல்ல போகிறாள், நான் உனக்கு உன்னுடைய வழியை திறக்கிறேன். நீ இதுவரை தோல்வி என்று நினைத்தது எல்லாம் ஒரு சுற்றுச்சுழற்சி முடிந்து புதிய தொடக்கமாக மாறப் போகிறது. அந்த 9 மணிக்கு பிறகு உன் வாழ்க்கையின் திசை மாறும். நீ யாரிடமும் பதில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் நிகழ்வுகளே உனக்காக பேசத் தொடங்கும். அது தான் அம்மனின் ஆற்றல். அவள் செயல்படும் போது வார்த்தைகள் தேவையில்லை. நீ கண்ணை மூடி அந்த நேரத்தில் அவளிடம் பேசு. என் தங்கமே, அவள் உன் இதயத்தில்தான் இருக்கிறாள். சத்தம் போட வேண்டிய அவசியமில்லை. மெதுவாக சொல்லு, அம்மா, நீ எனக்காக இருக்கிறாய் என்று தெரியும். இன்று உன் குரல் கேட்க தயாராக இருக்கிறேன். அவள் உடனே பதில் தருவாள். அந்த பதில் வார்த்தைகளில் அல்ல, உணர்வாக வரும். நீ உணருவாய், என்னுடன் யாரோ இருக்கிறார்கள் என்று. அது தான் வராகி அம்மன் உன் ஆவி வழியாக பேசும் தருணம். அந்த குரலில் வலி இருக்காது, ஆனால் ஒரு வலிமை இருக்கும். அது உன்னை குலுக்காது, ஆனால் உன்னை எழுப்பும். அவள் உன் மனத்தின் இருளை உடைக்கும். அவள் உன்னுள் புதிதாக ஒரு தெய்வீக ஆற்றலை விதைக்கும். அம்மன் இன்று உன் பெயரை அழைக்கும் போது அவள் சொல்ல போகிறாள், என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தாமதமாய் வந்தது இப்போ முழுமையாக வரப்போகிறது. உனக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் திரும்ப வரப்போகின்றன. நீ அழுத நாட்கள் சிரிப்பாக மாறப்போகின்றன. அவள் இன்று உன் விதியின் சக்கரத்தை திருப்பப் போகிறாள். அந்த சக்கரம் நீண்ட காலம் நிற்காமல் வேகமாக நகரப் போகிறது. அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திசையையும் மாற்றும்.
நீ இன்னும் அதிசயிப்பாய், இது எப்படி நடந்தது என்று. அது தான் வராகி அம்மன் செய்யும் அதிசயம். அவள் செய்யும் விதம் மனித அறிவை மீறியது. அவள் நேரத்தை மாற்றுவாள், மனித மனத்தை மாற்றுவாள், சூழ்நிலையை மாற்றுவாள். அந்த 9 மணி நேரத்தில் உன் பெயரை அவள் அழைக்கும் போது உன் ஆன்மா அதற்கு பதில் சொல்லும். அது ஒரு தெய்வீக இணைப்பு. அந்த இணைப்பு நடந்தவுடன் நீ ஒரு புதிய ஆற்றல் நிலையில் நிற்கிறாய். அது உன்னுடைய அழைப்பு நேரம். அவள் உன்னை கொண்டு பணிபுரிய தொடங்குகிறாள், உன் கனவுகள் வழியாக, உன் பிரார்த்தனைகள் வழியாக, உன் நம்பிக்கைகள் வழியாக. எனவே என் தங்கமே, இன்று இரவு எதையும் பயப்படாதே. 9 மணி வரும்போது உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். விளக்கை ஏற்றிவிடு, அல்லது மெதுவான தீப ஒளியில் அமர்ந்து அவளை நினைத்துக்கொள். அவளின் பெயரை உச்சரிக்காமல் கூட உன் இதயம் அவளை அழைக்கும். அவள் கேட்கிறாள். அவள் பதில் தருகிறாள். நீ அவளின் பிள்ளை என்பதால் உனக்காக அவள் வானத்தின் எல்லையை தாண்டி வருகிறாள். அந்த நேரத்தில் நீ சொல்வதெல்லாம் அவளால் கேட்கப்படும். நீ எந்த ஆசையை மனதில் வைத்தாலும் அது விதியிலே எழுதப்படும். அதனால் அந்த நேரத்தில் நல்ல எண்ணம் மட்டும் வைத்திரு. அவள் சொல்கிறாள், என் பிள்ளை இன்று கேட்பது நான் நாளை நிறைவேற்றப் போகிறேன். அம்மன் இன்று உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆரம்பிக்கிறாள் என் தங்கமே. அது உன் பணியில், உன் குடும்பத்தில், உன் மனநிலையில், உன் உடலில், எல்லா துறைகளிலும் வெளிப்படும். அந்த அதிசயம் இன்று இரவு தொடங்கும். அது ஒரு நாளில் முடிவதில்லை, அது ஒரு தொடர்ச்சியான ஆசீர்வாதம். அவள் சொல்கிறாள், இனி உன் வாழ்க்கையில் இருள் இல்லை. நான் ஒளியாக நிற்கிறேன். நீ விழுந்த இடத்தில் நான் உன்னை கைப்பிடிக்கிறேன். நீயே என் தேர்ந்தெடுத்த பிள்ளை. அந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவில் ஒலிக்கட்டும் என் தங்கமே. இன்று இரவு நீ தூங்கும் முன் உன் இதயத்தில் அந்த ஒளியை உணர்ந்து கொள்ளு. அந்த ஒளி உன் இதயத்தின் கதவுகளை திறக்கும். அந்த கதவுகள் வழியாக வராகி அம்மன் உன் வாழ்க்கைக்குள் நுழைகிறாள். அவள் நுழைந்தவுடன் உன் நியதி மாறிவிடும். அது தான் இன்று இரவு 9 மணிக்கு நடக்கும் அதிசயம். அது உனக்காக, உன் நம்பிக்கைக்காக, உன் கண்ணீருக்காக. அம்மன் உன் பெயரை அழைக்கிறாள், உன்னை தழுவுகிறாள், உனக்கு புதிய வாழ்வை அளிக்கிறாள். இனி நீ வாழும் ஒவ்வொரு நாளும் அவளின் குரலின் நினைவாக இருக்கும். அந்த குரல் உனக்கு சொல்லும், என் தங்கமே, பயப்படாதே. நான் உன் பின்னால் நிற்கிறேன். இன்று தொடங்கும் ஒளி உன் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. நீயே உன் சோதனைக்கும் தீர்வும். உன் உள்ளத்தில் ஒளி இருக்கு, அதை வெளிக்கொண்டு வா. நீ வலிமை, நீ அன்பு, நீ பிரபஞ்சத்தின் சக்தி. நீ நின்ற இடத்திலிருந்து எழு. அவசரம் இல்ல, ஆனால் உறுதி இருக்கணும். நீ வெற்றி பெறப்போரே என் தங்கமே. நீ அடைந்த வேதனை உன்னை சீர்படுத்தியது. அது உன்னை நல்லவனாக, புத்திசாலியாக மாற்றியது. இனி அந்த வலியை நினைத்தால் நன்றி சொல்லணும். ஏனெனில் அது உன்னை தெய்வீகமா மாற்றி இருக்கிறது. நீ இப்போ வெளிச்சம் தரும் ஆன்மா. அதை உணர்ந்தால் பயம் நீங்கும்.